திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். ஒரு புரளையை தமிழ்நாட்டில் கிளப்பினார்கள். அதாவது பீகார் மாநிலத்து மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து பொய்யான யூடியூப்ல எல்லாம் செய்தி வெளியிட்டார்கள். அது சம்பந்தமாக பீகாரை சார்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கே போடப்பட்டு அவருடைய பெயர் மணிஷ்குமார், மணிஷ் கவாய், ருபேஷ் குமார். இவங்க 2 பேர் பீகாரை சார்ந்தவர்களே இந்த யூடியூப்ல போட்டாங்க. அதை காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. இப்படி ஒரு செய்தி வந்தவுடனே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார். பீகாரிகள் தாக்கப்படுவது உண்மையா என்று நாங்கள் பதில் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அவரே நேரடியாக வந்து கண்டறிந்து உண்மை அறிவதற்கு அவர் மாநிலத்தை சார்ந்தவர்களே அவருடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளே வந்து இங்கு ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து அவர் தந்த அறிக்கை என்ன என்பதை மோடி படித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது. ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் வந்து பொய் சொல்கிறார் என்றால் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், இந்த நாட்டில் நாம் ஒரு குடிமகனாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தலைகுனியக்கூடிய என்னென்ன பேசினார்கள். தமிழ்நாட்டை கொஞ்சமா நெஞ்சமா அவமானப்படுத்தினார். தர்மேந்திர இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கெல்லாம் நாகரிகமே கிடையாதுன்னு சொன்னார். அமெரிக்காவிலே கருப்பர்கள் தாக்கப்படுவதைப் போல இங்கேயும் தாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும்போது அதற்கு பிஜேபி எம்பி என்ன சொன்னார்? பகிரங்கமாக சொன்னார், நாங்கள் அப்படி கிடையாது, தென்னாட்டை சார்ந்தவர்களும் கருப்பா இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் அவரோடு வாழவில்லை என்று தமிழ்நாட்டுக்காரர்களை தென்னாட்டுக்காரர்களை எல்லாம் கருப்பர்களுக்கு நிகராக அமெரிக்காவிற்கு கருப்புக்கு நிகராக பேசியவர்கள் பிஜேபி காரர்களா இல்லையா? அதே போல பெங்களூரில் ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது, ராமேஸ்வரம் கெஃபே என்ற ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது. அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டதுக்கு என்ன சொன்னார் பிஜேபி பெண் மந்திரி ஒருத்தர்? தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக தமிழன் என்றால் இவ்வளவு கேவலமா? 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதற்காக கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கவில்லை, கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய பணத்தும் கொடுக்கவில்லை. இங்கே எங்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் ₹1 29 காசு தான் நமக்கு திருப்பி தர்றாங்க. ஆனால் பீகாருக்கு ₹1 7 கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாநிலத்தை பிஜேபி 20 ஆண்டு காலத்தில் 15 ஆண்டு காலம் அவருடைய கூட்டணி ஆண்டிருக்கிறது. வளர்ச்சி அடைய முடிந்ததா? இதையெல்லாம் மக்கள் கேட்கப் போகிறார்கள் என்பதற்காக இப்படி திசை திருப்புகிறார் மோடி அவர்கள். இந்த பீகாருக்கு எங்களை விட அதிகமான பணத்தை கொடுத்தீர்கள், நீங்கள் பணம் கொடுக்காமலேயே பொருளாதார வளர்ச்சி தனது மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி 11.19% பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற மோடிக்கு நான் சொல்லுகிறேன், சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்தது. அந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் பீகாரை சார்ந்த ஒரு பெண்மணி பக்கத்தில் சென்னைக்கு அருகாமல் இருக்கிற கவுல்பசார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து 10ஆம் வகுப்புல பாஸ் பண்ணி தமிழ்ல 100க்கு 93 மார்க் வாங்கியிருக்கு. ஆக பீகார் மாநிலத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் படித்து அந்த பசங்கெல்லாம் மார்க் வாங்கி அந்த பெண் பேட்டி கொடுத்தார், நான் தமிழ்நாட்டில் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், இங்கேயே படித்து நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று அந்த ஜியா குமாரி என்கிற பெண்மணி கவுல்பசார் பள்ளியிலே கொடுத்தது. இங்கே இருக்க ஊடகத்தில் இந்த விஜய் டிவியில் டிபேட் நடத்துகிறார். அவர் நடத்துகிற ஒரு டிபேட்டை நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீர்கள். அதில் ஒரு டிபேட் ஷோவில் இந்த வடநாட்டு தொழிலாளர்கள் பெண்கள் ஒரு டிபேட் நான் ஒரு நாள் பார்க்குற வாய்ப்பு அதுக்கு கிடைச்சது. அப்படி பார்க்குற போது ஒரு பெண்மணி கொரோனா நேரத்தில் அவருடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மிகவும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அக்கம் பக்கம் இருந்த தாய்மார்களாம் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி இந்த 2 குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறது என்று காட்டினர் சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிகள் என்று அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க, இது எங்கள் ஊரில் நடந்துதான் இந்த 2 குழந்தைய நான் எழுந்திருப்பேன்.
இது நான் வந்து சொல்லல, இது வெளிப்படையாக விஜய் டிவியிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் மோடி அவர்கள். ஏதோ ஒரு தேர்தலுக்காக இங்கே வந்து உடனே தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னா உடனே குரலில் அவர் சொல்கிற குரல் தமிழுக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது. அப்படிப்பட்ட குளறுபடியான தமிழில் பேசி இங்கே ஏமாற்றுவார். ஆக தமிழ் மண் நாங்கள் வெளிப்படையாக இன்றைக்கும் சொல்லுவோம், இந்தியை திணிப்பை தான் நாங்கள் எதிர்த்தோமை தவிர எந்த காலத்திலும் இந்தியை எதிர்த்ததில்லை. இது அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தெளிவாக பதில் சொல்லி வந்திருக்கிறோம். நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதற்காக நாங்கள் இந்திக்காரர்களுக்கு விரோதி அல்ல. நீங்கள் முன்னே எடுத்துக்கிட்டால் சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 to 40% ஆஃப் தி பீப்புள் அவர் அவுட் சைடர்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் அது பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவர் வசதி வாய்ப்போடு இங்கே இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்களே சர்வே எடுத்து போட்டு காட்டுங்க. சவுகார்பேட்டில் இருக்கிற சரி, மற்ற இடத்துல பங்களாக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நிம்மதியாக இருக்கிறார்கள். எந்த விதமான கவலையும் இல்லாமல் இரவு நேரத்தில் 2 நள்ளிரவில் கூட வேலை செய்து விட்டு போய் சாப்பிட்டு விட்டு போகிறார். இதெல்லாம் உங்கள் மாநிலத்தில் இருக்குதா? இவ்வளோ பாதுகாப்பாக ஆட்சி நடத்துகிற தளபதி மு க ஸ்டாலின் மீது திட்டமிட்டு பிரதமர் மோடி பேசியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இது தமிழருடைய பிரச்சனை. ஒவ்வொரு தமிழரும் இதை உணர்ந்து நிச்சயமாக மோடிக்கு எதிர்ப்பான கண்டன குரலை எழுப்புவார்கள். அதாவது ஒரு இதுதான் உங்களுக்கு சொன்னேன். ஐ சைட்டட் எக்ஸாம்பிள் டியூரிங் அசம்பிளி ஒரிசா தேர்தல் அப்போ வி.கே. பாண்டியனை பற்றி பேசினாங்க. இப்போ பீகாரில் போய் அங்கே நாங்கள் தொழிலாளி பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. ஆக பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் இவர் பிரித்தார்களான்னு சொன்னாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமான ஆட்சி மோடி ஆட்சி என்பதற்கு பிரித்தாளுவது அவர் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், எஸ்ஐஆர் பெயரில் இப்படி பலவிதமான கையாண்டு அவர்கள் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கே தமிழ்நாடு வட தென்னா எவ்வளவு அவர்களுக்கு ஆணவம் திமிர் இருந்தால் நாங்கள் இந்திய தென்னாட்டோடவே வாழவில்லையா என்று ஒரு பிஜேபி தலைவர் பேசுகிறார். என்ன அர்த்தம்? தென்னாட்டில் இருக்கிறவங்களோட கேவலமா? கருப்பருக்கு நிகராக நம்மளோட தலைவர் ஒப்பிட்டு பேசினார்களா இல்லையா? ஆக இவர்கள் தான் இப்படி செய்கிறார்களே தவிர பீகார் மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எங்கிருந்து ஏமாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். காரணம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் 8 முறை மோடி வந்தார். தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரணுன்றதுக்காகவே அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதி தேர்தலில் கடைசி நாள் வச்சார் தேர்தலை. 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். 39-40 ஆட்சி ஒழிய தளபதியுடைய செல்வாக்கோ திமுக கூட்டணி செல்வாக்கோ குறையவில்லை. பீகார் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அவர்களை காப்பாற்றுகிற மண் தமிழ் மண். நீங்கள் ஒழுங்காக எல்லாரும் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தா பீகார்லேருந்து ஏங்க வர போகிறாங்க? நீங்கள் தானே ஆண்டீங்க. நிதிஷ்குமார் தான் ஆண்டிருக்கிறார். 15 முறை உங்கள் கூட்டணியில் இருக்கிறது தான் ஆண்டார். அங்கே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் எங்கேயாவது இந்த மாதிரி வேலை செய்கிறத பார்த்துக்கணுமா? அதுக்கு காரணம் இங்கே வளமாக தமிழ்நாடு ஒழுக்கிறது. நீங்கள் போய் அங்கே உங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு தவறியதற்கு எங்கள் மீது பழி போடுவதா? நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தாங்க, ஏன் வர போகிறாங்க? அப்புறம் நாங்கள் ஏன் இலிக்ரேட் பண்ணுறோன்ற கொஸ்டினே வராது. நான் தமிழர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கேன். அவர் அண்ணாமலை எந்த காலத்தில் உண்மை பேசியிருக்காரு? அவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன். உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து விட்டாருன்னு சொல்லுவார். காளிகம்மாள் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனாருன்னு சொல்லுவார். வீரர் சிவாஜி 1963 வந்துட்டு போனாருன்னு சொல்லுவார். அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இருக்குது. அவங்க கட்சிக்காரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அவர் இதை பற்றிலாம் பேச ஒரு யோகியே கிடையாது. தமிழ் இனிமேல் இந்தியா பூரா மு க ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தான். கேரளாவில் கூட இப்பொழுது அந்த உரிமைத் தொகை, கலைஞர் உரிமைத் தொகை நாங்கள் கொடுப்பதைப் போல அங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் சார். வெளிப்படையாக சொன்னோன்னா இதுதான் மோடிக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபமே. நம்மளால் செய்ய முடியாதுன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செஞ்சு
இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, பெரியாருடைய கருத்துக்கள்லாம் இப்போ நாட்டு பூரா பரவிக்கிட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய விழா நடத்துகிறாங்க. இதெல்லாம் இவர் மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு தான் நடக்குது. கலைஞர் காலத்தில் கூட நடக்கலை, மற்றவங்க காலத்தில் கூட நடக்கலை. இந்த பொறாமை வயிற்றறிச்சல் காரணமாகத்தான் மு.க. ஸ்டாலின் மீது ஃபோக்கஸ் பண்ணி இப்போ ஆபரேஷன் எம்கேஎஸ் என்ற அடிப்படையில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடக்கும். இதெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராகும். Any more questions? உழைக்க வரும் பீகாரிகளை தமிழ்நாடு திமுக இழிவுபடுத்துவதாகவும் ஆர்ஜேடி அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைப்பது துரோகம் எனவும் பிரதமர் மோடி பீகார் பிரச்சாரத்தில் விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதியும் அது குறித்து பேசியிருக்கிறார். பிளவுபடுத்தும் அரசியல் செய்கிறார் பிரதமர் மோடி. பீகார் பரப்புரைகளில் தமிழர்களை அவமதித்திருக்கிறார் பிரதமர் என்று பேசியிருக்கிறார். தமிழர்களின் வளர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால்தான் இவ்வாறு பேசுகிறார் பிரதமர். ஹிந்தி பேசுவோருக்கு நாங்கள் விரோதி அல்ல, பீகார் மக்களை காப்பாற்றும் மண்ணும் தமிழ் மண்தான் என்று ஆர்.எஸ். பாரதி பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம்.